செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே முன்னை மொழிக்கெல்லாம் மூத்தவளை மூவேந்தர் அன்பே எனின் மகவே எந்தம் உயிரே என்று எம் தாயாம் தமிழை போற்றி வணங்குகிறேன். முதலாவதாக இவ்வறியதொரு பட்டிமன்ற நிகழ்வினை தொடங்கி வைத்த நமது முதல்வர் ஐயா அவர்களுக்கும் வந்த நடுவர் ஐயா அவர்களுக்கும் நீதி சோழனாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி, மேலும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி இந்த இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் மக்களிடம் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா வீழ்கிறதா? நாங்க எப்பவுமே வளர்கிறது தாங்க. வளர்கிறது என்ற தலைப்புல தான் நாங்க பேச வந்திருக்கோம். எங்க அணியில இருக்க 4 பேரும் அந்த தலைப்புல தான் பேச வந்திருக்கிறாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி. அத்தகைய பண்பாட்டை நாம மறக்கலாமா? மறக்க கூடாது இல்லையா? எதிரணியில 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம எதை செஞ்சாலும் இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா 4 பேர் இவங்க தாங்க. தெரியாதவன் மேல போனா பாமா. நேற்று தலைப்பு கொடுத்தாங்க நம்ம முதல்வர் ஐயா. இன்றைய சூழலில் மக்களிடம் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதா வீழ்கிறதா? நாங்க வீழ்கிறது தலைப்புல பேசுறோம், நாங்க வீழ்கிறது தலைப்புல பேசுறோம் அப்படின்னு 4 ஆளுக்கு கையை தூக்குறாங்க. என்னையா இது பேச வந்திருக்காங்க பாரு. நம்ம ஸ்கூல்ல நம்ம பள்ளியில முதல்வர் சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த பள்ளியில தான் வேலை செய்யறாங்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களை தான் நம்ம எண்ணத்துல வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. இப்ப கூட சொல்லிட்டு தான் போனார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு தானே. உங்களுக்கு தெரியலப்பா, என்ன பண்றது? பேச வந்தாங்க, கேப்பையில நெய் வடி. ஐயா நடுவர் அவர்களே, இப்ப நம்ம இருக்கிறது எந்த ஊர்ல இருக்கோம்? பெண்ணை நகரத்துல இருக்கோம். சரி, இந்த ஊத்துக்குளி நகரத்துல திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிறா. இந்த திருப்பூர் மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் என்ன சொல்லுவோம்? மண்டலம்னு சொல்லுவோமா? இந்த கொங்கு மண்டலத்தை பத்தி கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாவை உங்களுக்கு தெரியல, இங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது, ஏழுங்க வாங்க, உட்காருங்க, தரமான விருந்துங்க, நல்ல வயிறார சாப்பிடுங்க, அறுசுவை உணவுங்க, ஊத்துக்குழி நெய்யுங்க, நல்ல மணக்க மணக்க சாப்பிடுங்க என்று அப்பப்பா உணவாலே உற்சாகப்படுத்தி உபசரித்து வாழ வைக்கும் மண்டலம் நம்மளுடைய கொங்கு மண்டலம் தானே. இது தெரியாம போச்சு, என்ன பண்றது போகும். அடுத்தது, அதை விடுங்கப்பா, நம்ம பள்ளியில நிறைய விழாக்கள்லாம் நடத்துறாங்க. நிறைய விளையாட்டு போட்டி விழா, நம்மளோட ஆண்டு விழா எல்லாம் நடக்குது. தளவாழ இலையில நம்ம பள்ளியிலேயே தளவாழ நல்லா பெரிய இலைய போட்டு நல்ல அறுசுவை உணவு, இனிப்பு, புளிப்பு, காரம், பொரியல், நல்ல சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர் வேணும் என் பக்கத்திலே உட்கார்ந்து வலிச்சு வலிச்சு சாப்பிட்டு இந்த கொங்கு மண்டலத்துல பண்பாடும் நாகரிகமும் வீழ்கிறது பேச வந்துட்டாங்க. இதெல்லாம் அடுக்குமா நடுவர்களே? பார்த்துக்கங்க, இவங்க பேச வர்றதெல்லாம் இது எப்படி இருக்கு அப்படின்னா, வித்தான கல்வி விறகுக்கு போனாலாம் கத்தாழம் வந்து கொத்தோடு வந்துச்சாங்க. முதல்ல
குழந்தைங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் தெரியல பாவம். தமிழ் படிச்சிருந்தாங்கன்னா தெரியும். இங்கிலீஷ் அதாவது ஒரு சிறு குழந்தை கிட்ட நீங்க ஒரு பாட்டில பால் ஊற்றி அதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு அதை என்ன பண்ணனா அது கூட பக்கத்துல இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ண அந்த பாலை வந்து அந்த நாய்க்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் கொடுத்து அழகு பார்க்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மனிதம், அதாவது அதுக்கும் வந்து பசியா இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு பண்பாடு தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் இவங்க பார்க்கல போல, பார்த்துதான் பேச மாட்டாங்க. சரி, அடுத்தது பாருங்க. குழந்தைங்க வந்து மாணவர்கள்ட்ட அவன் படிக்க மாட்டேங்கிறான், எழுத மாட்டேங்கிறான், எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு மார்க் கம்மி, 2 மார்க், 100 மார்க், எல்லாருமே 100 மார்க் எடுக்க முடியும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் வாங்க முடியும். நம்ம அரசு தடை விதித்தப்போ பல லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போராட்டம் செய்து நம்ம தமிழரின் அடையாளத்தை நிலைநாட்டினார்களே, அது பெருமை அல்லவா? அது பண்பாடு அல்லவா? அது கலாச்சாரம் அல்லவா? ஐயோ ஐயா பெல் அடிச்சாரு. ஐயா கொஞ்சம் இருக்கையா, ஒரு 3 லைனை சொல்லி போடுறேன். இப்ப நான் நாட்டு பேசிட்டு வந்துடுறேன், அப்புறம் கருத்துக்கள் விட்டு போயிருங்க. சரி, அடுத்தது உள்ளிட்டு தேர்ந்தெடுத்தான் பாரி. நம்ம கடையில் வள்ளல படிச்சிருக்கோமா? அது போல 1000 வள்ளல்களை கொண்டது நம்ம தமிழருங்க. கொரோனா வந்துச்சு தெரியுமில்ல? அந்த கொரோனாவுல எத்தனை மக்கள், எத்தனை பேருக்கு பொருளுதவியும் பண உதவியும், மருத்துவர்களும் செவிலியர்களும் துப்புரவு பணியாளர்களும் தங்களுடைய உயிரையும் வந்து மதிக்காம
எந்த நேரமும் நினைச்சு நிற்காது. அதை முதல்ல தெரிஞ்சு சொல்லுங்க. ஐயா நடுவர் அவர்களே, நீங்க தமிழ் இலக்கியம் படிச்சவரு, நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவரு. தீர்ப்ப வந்துட்டு எங்களுக்கே எங்களாலையும் புடிச்சுக்கணும், அவ்வளவுதான். நாங்க எங்க அடிக்கடி ஏற்றுக்கோங்க, நாங்களாம் ஒற்றுமையா இருக்கோம். அதனால மிஸ் பேசினா போதுன்றாங்க. அதனால பேசவே வேண்டாம், தயவு செய்து விட்டுருங்க. அது மட்டுமா, நம்ம நாட்டை காக்க தன் வீட்டை விட்டு சென்றானே ராணுவ வீரன் தெரியுமா? ராணுவ வீரன் அவனை அனுப்பிவிட்டு தன் குடும்ப மக்கள் அனைவரும் தாய் தந்தை மகன் மனைவி என்ற அத்தனை பேரையும் விட்டுவிட்டு சென்று வெளியூரிலே தன் உயிரை பணைய வைத்து இந்த நாட்டை காக்கின்றானே, அவனுக்கு பண்பாடு இல்லையா? கலாச்சாரம் இல்லையா? அவன் சென்று வரும் வரை தன் வீட்டை அழகோடும் அறிவோடும் அரவணைத்து செல்கிறாரே அந்த பெண் பாரதி கண்ட புதுமை பெண் அல்லவா? நீங்க கைத்தட்டலாம்ல. கொஞ்ச நேரம் கூட கூடுக்கு அழுகுறான், கொண்ட பூவுக்கு அழுகுறாங்க மாதிரி நான் வந்துருவேன் சீக்கிரம். கொஞ்ச நேரம் நீ ரெண்டு கொட்டு முரசை இந்த நீரிடம் வாழ்பவர் எல்லாம் நாங்கள் ரெண்டு கொட்டு முரசை போய்வன் சாதி வகுப்படை எல்லாம் என்ற மகாகவி பாரதியார் சொன்னபடி சாதி மத வேறுபாடு இன்றி இப்ப ஒளிமிச்ச சோல்வியர் நடந்தது. எங்க நடந்தது? சென்னையில முதல்ல இந்தியாவிலே முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில நடந்தது. அப்ப இருக்கக்கூடிய பண்பாட்டு கலாச்சாரங்கள் அனைத்தையும் உணவு வகையிலிருந்து மற்ற விளையாட்டுகள் இருந்து கைவினை கலைகள் இருந்து அத்தனையும் வெளிநாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொடுத்தாங்களே. யாருடைய பண்பாடு? நம்ம மக்களுடைய பண்பாடு தானே. சரி, அடுத்தது கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கீழ்வானம் தூரம் இல்லை. உழைக்கும் விதைகள் உழைக்க தொடுத்தால் பூவை ஒன்றும் பாரமில்லை. யாரும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சா எதுவுமே தடைகள் கிடையாது. அடுத்தது பார்ப்பான். அழைத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அன்பு செலுத்தினால் மட்டுமே பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்கி நிற்கும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேவன் தமிழன் என்று சொல்லடா. கங்கை முதல் கடார வரை கட்டியா சாண்டவன் நம் தமிழன் அல்லவா? நம் தமிழை வீழ செய்வதா? இல்லை. இறுதியாக தேடிச்சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி உழன்று துன்பமிக உலகு பிறவர் வாழ பல செயல்கள் செய்து நரை ஊழிக்கள பருவமெய்தி கொடும் மூச்சு கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? மக்களிடம் பண்பாடும் கலாச்சாரமும் வளர்கிறதே என்பதே எங்கள் அணியின் ஆணித்தனமான கருத்தாகும் என்பதனை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இறந்தரும் இந்த சுதந்திர நாளை கொண்டாடி